போன வீடியோவில் சார்தாம் யாத்திரை செல்வதற்காக நமது குழு செஞ்ச எல்லா வகையான முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை நம்ம பார்த்தோம். பிறகு நமது குழு சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி வழியாக தற்பொழுது ரிஷிகேஷ் வரை சென்றுள்ள வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வலதுபுற மூலையில் உள்ள ஐ பட்டனை தொட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ உத்தரகாண்ட் மாநிலம் தேராடூன் மாவட்டத்துக்கு உட்பட்ட ரிஷிகேஷுங்கிற ஊரில் இருந்து திரிவேணிகாட் பகுதியில் இருக்கோம். நாம் இங்கே 4 மணிக்கே வந்து புனித கங்கையில் நீராடிட்டு இங்கே வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்ற கங்கா ஆர்த்தியை பார்க்குறதுக்காக தான் பார்வையாளர்கள் மாடத்தில் காத்துட்ருக்கோம். இந்த மகா ஆர்த்திக்காக எல்லா முன்னேற்பாடுகளையும் இங்கே இருக்கிற பண்டிதர்கள் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஆர்த்தி நடைபெறுவதற்கு முன்னதாகவே பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் பண்டிதர்களை அணுகி சில பூஜைகளும் செஞ்சுட்டு வராங்க. நம்ம இப்போ இருக்கிற பகுதியில் இப்போ நேரம் மணி 6:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் சற்று நேரத்தில் நாம் எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்ச்சி துவங்க போகுது. அங்கே நடந்த மொத்த நிகழ்வுகளையும் நாங்கள் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். சிரமத்துக்கு மன்னிக்கவும். நாங்கள் பார்த்து அனுபவித்த அந்த தருணங்கள் உங்களுக்காக. இதுவரை நம்ம பார்த்தது தூப ஆர்த்தி. தொடர்ந்து மகா ஆர்த்தி நடைபெற இருக்கின்றது. வற்றாத ஜீவநதியாக திகழும் கங்கை தாய்க்கு மரியாதை செலுத்தும் விதமாக அனைவரும் எழுந்து நிற்குமாறு அங்கிருந்தவங்களை கேட்டுக்கிட்டாங்க. நாமளும் எழுந்து நின்றோம். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் எழுந்து நின்று கங்கை தாயை வழிபடுங்க.
நாங்கள் பார்த்து ரசித்த அந்த தருணங்களை நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ரிஷிகேஷ் இந்தியர்களுக்கு யோகா பயிற்சிக்கான ஒரு தலைநகரமாகவும் விளங்குகிறது. ரிஷிகேஷில் திரிவேணிகாட் பகுதியில் நடைபெறும் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியானது உலக புகழ் பெற்றது. நாம் அமர்ந்திருந்த பார்வையாளர் மாடத்தில் முதல் 3 வரிசையில் பணம் கட்டி பூஜை செய்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பின்தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் உட்காரத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையானது இமயமலையில் சுமார் 23,000 அடி உயரத்தில் உள்ள கோமுகி என்ற இடத்தில் பனிப்பாறைகள்லாம் உருகி அங்கிருந்து பாகிரதி என்ற பெயரில் சுமார் 250 கிலோமீட்டர் இமயமலையில் உள்ள பள்ளத்தாக்குகளில் பயணித்து இங்கே கங்கை என்ற பெயரில் வந்தடைகின்றது. மேலும் இந்த நதி இங்கிருந்து சுமார் 2250 கிலோமீட்டர் பயணித்து மேற்கு வங்க மாநிலம் கங்கா சாகர் என்ற இடத்தில் வங்காள விரிகுடா கடலில் சென்று சங்கமிக்கின்றது. இந்த திரிவேணி மலைத்தொடர் பகுதியில் ஒரு நாளைக்கு காலையில் மாலையிலன்னு 2 வேளை கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெறுது. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள்னு சொல்லி சொல்கிறோம். அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான தேவை நீர். பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த நீர் கங்கை நதியாக உருவெடுக்க ஒரு புறம் பஜனைகள் பாட, ஒரு புறம் பூஜைகள் நடைபெற, எந்த சலனமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற கங்கையை அன்போட வழி அனுப்பி வச்சுட்டு நாமும் நம்மளோட முதல் நாள் பயணத்தை நிறைவு செய்வோம். நம்முடைய 10 நாள் பயணத்தில் இன்றைக்கி 2வது நாள். நாம் காலையிலே எழுந்து அங்கே உள் வட்டாரத்தில் உள்ள ஒரு குருத்வாராவில் சென்று காலையில் ஒரு வழிபாடு நடத்திட்டு அங்கிருந்து நாம் சுமார் 6 மணி அளவில் நமது குழுவானது இமயமலை நோக்கி நமது புனித பயணத்தை துவங்கியது. இமயமலையின் வாசல்னு அழைக்கப்படக்கூடிய ரிஷிகேஷ் பகுதியிலிருந்து நாம் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் நாம் பல முக்கியமான இடங்களை பார்த்துட்டே போனோம். இப்போ நம்ம ஏறக்குறைய மலையின் அடிவாரத்தில் இருக்கிறோம். நம்ம இதுக்கு மேலே நமது மொத்த பயணமும் இமயமலையில் தான் இருக்க போகுது. நாம் பார்க்குற எல்லா மலைகளுமே இமயமலை தொடர்கள் தான். எல்லா மலைகளையும் நாம் பயணிப்பது போலத்தான் இங்கேயும் நிறைய வளைவுச்சாலைகள் இருந்தன. நாம் யமுனோத்ரியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம். இப்போ நாம் இருக்கிற இடத்துலேருந்து யமுனோத்ரி போகிறதுக்கு தோராயமாக ஒரு 260 கிலோமீட்டர் ஆகுதுங்க. இந்த பயணம் குறைஞ்சபட்சம் 10 முதல் 12 மணி நேர பயணமாக இருக்கும். நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த நதி இமயமலையின் பள்ளத்தாக்குகள் வழியே செல்லக்கூடிய யமுனை நதியாகும். இமயமலையின் வாசல் என்று சொல்லக்கூடிய ரிஷிகேஷை பற்றி மேலும் சில தகவல்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பல மலைத்தொடர்கள் இருந்தாலும் அதில் பெரிய மலைத்தொடர் தான் இந்த ரிஷிகேஷ். ஹரித்வாரிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிஷிகேஷ் சுமார் கடல் மட்டத்திலிருந்து 1120 அடி உயரத்தில் உள்ளது. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய இந்த 3 நதிகளும் ஒன்று சேருவதற்கான பகுதியாகத்தான் இந்த திரிவேணிகாட் பகுதி இருந்துள்ளது. கால்நிலை மாற்றத்தால் சரஸ்வதி நதி வற்றி போயிடுச்சுன்னு நம்புறதுனாலையும் யமுனை நதியின் வழித்தடம் மாறியதாலையும் தற்பொழுது இங்கே கங்கை நதி மட்டும் ஓடிக்கொண்டிருப்பதாக நாம் அறியலாம். இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த இமயமலையில் இந்த பகுதி சிவாலிக் மலைத்தொடர்கள் என்று அழைக்கப்படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற யமுனை நதியானது இமயமலையின் மேற்கு பகுதியில் உருவாகி தற்பொழுது இந்தியாவுக்கு வடக்கே பாய்ந்து கொண்டிருக்கின்றது.
நீண்ட பயணத்திற்கு பிறகு மதிய உணவு இடைவெளிக்காக நமது வாகனம் நிறுத்தப்பட்டு சமைச்சு சாப்பிட்ட பிறகு நாம் நம்மளோட பயணத்தை திருப்பி தொடர்றோம். நாம் இருக்கிற இடத்துலேருந்து இப்போ யமுனோத்ரி போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நம்ம அவ்வப்போது கடந்து செல்லும் இந்த யமுனா நதியின் வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இமயமலையின் மேற்கு பகுதியில் பாந்தர் பூஞ்சிங்கிற பனி பிரதேசத்தில் சுமார் கடல் மட்டத்திலிருந்து 20,954 அடி உயரத்தில் ஹர்கி தூம்ங்கிற மலைத்தொடர்களிலிருந்து இந்த யமுனை நதி உருவாகி வருதுங்க. இந்த யமுனை நதியானது பல பனிப்படர்ந்த மலைகள் மீதும் சில பள்ளத்தாக்குகளில் பாய்ந்தும் பல காடுகளை கடந்தும் தோராயமாக 1376 கிலோமீட்டர்கள் பயணித்து கடைசியில் கங்கை நதியை பிரயாக்ராஜ் என்ற பகுதி, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் பகுதியில் சென்று சேர்கின்றது. யமுனை நதியானது சுமார் 6 மாநிலங்கள் வழியாக கடந்து செல்வதனால் அங்கே உள்ள பலதரப்பட்ட மக்களுக்கும் விவசாய பணிகளுக்காகவும் இந்த நீரானது பயன்படுகின்றது. நாம் பொதுவாக மலைகளுக்கு செல்லும் பொழுது மழை பெஞ்சால் சிக்கல், அதுலேயும் குறிப்பாக இமயமலைக்கு போகும்பொழுது மழை குறுக்கிட்டால் நம்ம நிலைமை அப்படிதாங்க ஆச்சு. நாம் நேற்று இரவே வர வேண்டிய பர்கோட் பகுதிக்கு இன்று மாலை சுமார் 3 மணி அளவில் நம்ம வந்து சேர்ந்தோம். நாம் அந்த பர்கோட் பகுதியை கடந்த உடனே சில நிமிடங்களிலேயே நமக்கு மழை குறுக்கிட்டு இந்த பகுதியில் மழை பெய்யறது நமக்கு மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ வேணாலும் நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நம்ம குழு நண்பர் என்னடா ஆட்டம் போட்டுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? நம்மளுக்கு பொதுவாக மழைனா கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதே ஐஸ் கட்டி மழைனா கொஞ்சம் சந்தோஷம். அதுவும் இமயமலையில் ஐஸ் கட்டி மழைனா ரொம்ப சந்தோஷம் தானே. அப்போ இமயமலையில் இந்த ஐஸ் கட்டி மலையில் நிலையாமல் இருந்தால் எப்படி? அதுதான் இந்த ஆட்டம். நாம் இப்போ ஹனுமன் செட்டிங்கிற பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய லீஃப் வாக் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால நம்மளால் உடனடியாக ரூமில் செக்இன் பண்ண முடியல. மழை மட்டும் இருந்தால் பரவாயில்லைங்க, கூட கல்லும் அதாவது பனிக்கட்டியும் வந்து சேர்ந்து விழுந்தால் எப்படி நம்மளால் நடக்க முடியும்? எப்பவும் போல் நமக்கு இந்த லீஃப் வாக் ரெசார்ட்லேயும் ரூம்கள் நல்லா அருமையாக இருந்ததுங்க. நம்ம ட்ராவல் பார்ட்னர்ஸ் இல்லை நம்ம தம்பிங்க சாய்ராமும் கிருஷ்ணாவும் இன்றைக்கி நைட்டுக்கான உணவுக்கான விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் சுட சுட ரசம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாம் இருக்கிற இந்த பகுதியிலேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் தொலைவில் ஜான்கி செட்டிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அங்கேருந்து தான் யமுனோத்ரி போகிறதுக்கான வழி ஆரம்பிக்குது. நாளை காலையில் நம்ம ஜான்கி செட்டிக்கு போய் அங்கேருந்து தான் நம்ம யமுனோத்ரிக்கான பயணத்தை தொடங்க போகிறோம். கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்றுச்சுங்க. மெதுவாக நம்ம ரூம் விட்டு வெளியே வந்து அந்த இயற்கை அழகு அப்படி மெதுவாக ரசிச்சிருக்கும் பொழுது தான் இந்த அற்புதத்தை நம்ம பார்த்தோம். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மேகங்களில் சூழ்ந்திருந்த அந்த இமயமலை சிகரத்தை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நாம் பார்க்குறது பனி இல்லை, பனி மலைன்ட்டு. இமயமலையோட சில சிகரத்தில் பனி நல்லா மூடப்பட்டு அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சியாக தெரிஞ்சிருங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம், நீங்களும் பாருங்கள். நம்ம தம்பிங்க சொன்னாங்க, அண்ணா நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம், அது யமுனோத்ரியோட ஒரு பகுதி. அண்ணா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலையில் நம்ம யமுனோத்ரி மலை ஏறணும்னு சொல்லி நம்ம தம்பிங்க கேட்டதுக்காக நாம் இப்போ சிறிய ஓய்வு எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. இதோடு நம்மளோட 2வது நாள் பயணம் முடிவு பெறுகிறது. சிறிய ஓய்வுக்கு பிறகு உங்களை 3வது நாள் பயணத்தில் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.